ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 38, 39 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். யுத்த களம் அது. கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தீனை எதிர்த்து இருக்கிறான். அவனை எதிர்க்க யாரால முடியவில்லை. 40 நாட்கள் இந்த பிரச்சனை தொடர்கிறது. சவுல் ராஜாவால முடியல. சவுலோடு உள்ள சேவகர்கள், போர் வீரர்கள், தலைவர்கள் ஒருத்தரால் முடியவில்லை. தாவீது யுத்த களத்திற்கு போகிறான் தன் சகோதரனை சுகம் விசாரிக்க. ஆனால் அந்த இடத்துல கோலியாத்தை பார்த்தவுடன் தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் வருகிறது. ஏனென்றால் தாவீதுக்குள்ள ஒரு விசேஷமான அபிஷேகம் இருக்கிறது. உடனே சவுல்கிட்ட போய் நான் அவனை எளிதாக ஜெயித்துருவேன்னு சொல்றான். யாருமே இல்லப்பா, நீ எப்படிப்பா ஜெயிப்பா, என்னாலே முடியலையே. இல்ல, நான் அவனை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, சவுல் ராஜா சொல்றான், அவன் இளம் வயதுல இருந்து யுத்த வீரனுப்பா, பயிற்றுக்கு விட நீ ஆடுமேய்க்கிற பையனாச்ச, அது நான் ஜெயிச்சிருன்னு தன்னுடைய வஸ்திரங்கள், தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் தாவீதுக்கு கொடுத்து பாக்குறான். அவைகள் ஒன்னும் பழக்கமே கிடையாது. அதை போய் நான் எப்படி பண்றது, அது செட் ஆகாதுன்னு கழட்டி போட்டுட்டு தன்னுடைய தடி, ஆடு மேய்க்கும் போது கொண்டு போற தடியும் கவனையும் ஒரு 5 கல் எடுத்துட்டு போறான். அதுல ஒரே ஒரு கல்லை பயன்படுத்தும் போதே கோலியாத்தை வீழ்த்து விடுகிறான். யோசித்து பாருங்களேன், எந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் தான் அந்த யுத்த களத்திற்கு தாவீது போகிறான். ஆனால் அந்த நேரத்துல போய் ராஜாட்ட போய் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, ஒரு நாள் நல்ல யுத்த வீரனா மாறின பிறகு கோலியாத்தை நான் அடிப்பேன்னு சொல்லல. அந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். இருக்கிற வண்ணமாகவே இருந்து ஆண்டவரை சார்ந்து கொண்டாலே போதும், நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் உண்மை. அநேக நேரம் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு தாளந்துகள் இல்லை, திறமைகள் இல்லை, அதிகமா படிக்கல, பழக்கம் இல்லாதது, எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம பேக் அடிப்போம். அப்படி இல்லை. தேவன் நடத்துவார் என்று சொன்னால், அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருப்போம் என்று சொன்னால், எந்த இடத்திலும் யாரையும் எந்த விதத்திலும் என் தேவன் பயன்படுத்த முடியும். அதுதான் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஒரு ஊழியர் ஒரு சிறைச்சாலை விசிட் போறாரு. அங்க போய் பார்த்து விசிட் பண்ணி கைதிகளை பார்த்து ஜெபம் பண்றாரு, இயேசுவின் அன்பை பற்றி சொல்றாரு. அதுல ஒரு கைதி மரண தண்டனை கைதி, அவன் விடுதலை ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. இவருக்கு ஒரு துக்கம், ஏதோ தப்பு பண்ணிட்டான், தண்டனை கிடைச்சிருச்சு, இனி சாக போறான், அங்க மறுமையலாவது ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள பரலோகத்துக்கு போகணுமென்று சொல்லி ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்கிறாரு. அங்க ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, இப்பமாவது நீ மனம் திரும்பு, உன் பாவங்களை அறிக்கையிடு, மன்னிப்பு கேட்ட ஆண்டவரோட ஒப்புரவாயிரு, நீ செய்தது தப்புண்டு நிர்பலம் ஆயிடுச்சு, மன்னிச்சுன்னா ஆண்டோட அன்பினால அவன் தன்னை உணர்ந்து கொண்டான், ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகினான். ஆனாலும் அன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், வெளியே வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்ல. உடனே விசிட் போகும்போதுலாம் அந்த ஊழியக்காரன் அவனை பார்த்து தைரியம் கொடுப்பார். ஒரு நாள் ஒரு பைபிளை கொடுத்துட்டு போறாரு, இதை படிப்பா, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், சத்தியத்தை அறிஞ்சிக்க முடியும்னு போறாரு. அடுத்த முறை வரும்போது அவன் பைபிள் அப்படியே வச்சுட்டு இருக்கிறான், திருப்பி கொடுத்துருந்தான். எனக்கு படிக்கவே தெரியாது, நான் ஸ்கூலுக்கே போனது இல்லையே, இதை எப்படி படிக்கணும்னு தெரியலையே, இதை நீங்க வச்சுடுங்க, திருப்பி கொடுக்கிறான். இந்த ஊழியக்காருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இவனுக்கு ஆண்டோடைய வார்த்தையை போதிக்கணும், இன்னும் சத்தியத்துக்குள்ள நிற்க வைக்கணும், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான், வார்த்தைகளே இல்லாத ஒரு பைபிள் எனக்கு கிடைக்குமா, அதை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்க மாதிரின்ற ஒரு கேள்வி கேட்கிறான். அவர் யோசிக்கிறாரு, ஆண்டவர் ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கிறாரு. இவனை திருப்பி கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு சேர்க்க முடியாது, அல்லது டீச்சர்ஸ் அனுப்பி இவனை ட்ரெயின் பண்ண முடியாது, படிப்பை கற்றுக் கொடுக்க முடியாது. அது இயலாத ஒரு காரியம், அவனுக்கு விடுதலையும் கிடைக்காது, மரண தண்டனை கைதி. உடனே என்ன பண்ணாராம், அடுத்த ஒரு போகும்போது ஒரு சின்ன புக்கை ரெடி பண்ணிட்டு போற. எப்படி தெரியுமா, அதுல 4 பேப்பர் தான் உள்ள, நல்லா பயன்படி அழகா எடுத்துட்டு போய் கையில கொடுத்தாராம். கொடுத்தவன அவன் கையில வாங்கி பாக்குறான், அந்த புரட்டி பாக்குறான். ஃபர்ஸ்ட் எடுத்தவன கருப்பு கலர் பேப்பர் இருக்குது, பிளாக்கா இருக்குது. அவன் கேட்கறான், இது என்ன பிளாக் கலரா இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில மாற்றம் இருக்காது, பாவத்துல அவன் இருக்கிறதுனால அவன் இருதயம் இப்படி கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தல திருப்புறான், சிவப்பு கலர் ஒரு பேப்பர், ரெட் கலர் அவன் இருக்குது. இது என்னன்னு சொல்லி கேட்கிற போது, இதுதான் இயேசுவின் ரத்தத்தை குறிக்குதுப்பா, இந்த ரத்தம் அந்த கருப்பு கலரான அந்த பாவம் நிறைந்த இருதயத்தை மாத்துது, சுத்திகரிக்குன்னு சொல்றாரு. சரி, 3வது பேப்பரை திருப்பும் போது அது ஒயிட் கலர் பேப்பரா இருக்குது, வெள்ளை கலர். இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கருப்பு கலரா இருக்கிற அந்த இருதயத்தை அந்த சோப்பு கலர் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும் போது இப்படி வெள்ளையா மாறிடுது அப்படின்றாரு, அந்த இருதயம் பரிசுத்தமா மாறிடுது. அடுத்தல கோல்டன் கலர், அடுத்த பக்கத்திற்கு அது தங்க நிறத்துல ஒரு பேப்பர் இருக்குது. இது என்ன, இம்மைக்கு பிறகு இருக்கலாம், வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பரலோக வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய தப்பா இந்த கலர் அப்படின்னாப்லையா. ஒரே சந்தோஷம் மார்போடு அணைச்சிட்டானா. டெய்லி பாப்பான், பார்க்கும் போதெல்லாம் கருப்பு கலர் அந்த இருதயத்தை ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி இருக்கிறாரு, இன்னைக்கு பரிசுத்தமா மாத்தி இருக்கிறாரு. ஒருவேளை மரண தண்டனை இந்த உலகத்துல அனுபவிக்கலாம், பெற்றுக்கொள்ளதான் நேரிடும், தப்பிக்க வழியிலானா
மரித்த பின்பு அந்த தங்க நிறமான அந்த கோல்டன் கலர் குறிக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் நம்பிக்கையோடு அவன் பேசினானாம். எவ்வளவு உண்மை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்களுக்கு அனுபவம் இல்ல, பயிற்றுவிக்க யாருமே இல்ல, கற்றுக் கொடுக்க யாருமே இல்ல, நான் ஞானம் இல்ல, அல்லது மோசே போல திக்குவாய் மந்தனா உள்ளவன் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த முடியும், உங்களுக்கும் போதிக்க முடியும், உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்றக்கூடிய கிருபைகளையும் கொடுக்க முடியும். அதை சார்ந்து கொள்வோமா? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி நீர் பயன்படுத்த வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம்பா. வார்த்தையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தின பாத்திரங்களை, பரிசுத்தவான்களை, முற்பிதாக்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாய் பயன்படுத்தி இருக்கிறீங்கப்பா. ஆனா அதே தேவன் தான் எங்களையும் நீர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில நான் பலனற்றவன், ஞானம் கிடையாது, எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்வேன்னு தெரியலன்னு பயந்து புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, நீங்க பயன்படுத்துங்க. ஒரு சிறு தாவீதை வைத்து பெரிய கோலியாத்தை வெளுத்துனீங்கப்பா. யாராலும் முடியாத ஆடு மேய்க்கிற பையனை வச்சு சூழ்நிலையை மாற்றினீங்க, நாமத்தை உயர்த்தினீங்க. அவனமாக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்துங்க. நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த நபரையும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிற வண்ணமாகவே இருந்தாலும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.